கர்த்தர் இந்த குட் ஃப்ரைடே ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி விசேஷமாக எங்களுக்காக சிலுவையிலே உம்முடைய ஜீவனை கொடுத்ததை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ளும்படி ஆண்டவரே உம்முடைய சிலுவை பாடுகளை தியானிக்கும்படி அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதியும், ஒருவோடு இடைப்படும், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படி கிருபை ஒருவோடு பேசும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய பாட்டு புஸ்தகம் 151வது பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையுமே
ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் சிலுவை சுமந்தே வருவேன். மாப்பாவியா என்னை நினைக்க நான் ஏமாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். ஒரு ஆங்கில பாடலை பாடுவோம். There is power in the blood. Won't you be free from your burden of sin? There's power in the blood, power in the blood. Won't you evil a victory win? There's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you be free from your passion and pride? There's power in the blood, power in the blood. Come for a cleansing to Calvary's tide. There's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you be whiter, much whiter than snow? There's power in the blood, power in the blood. Saints' stains are lost in its life-giving flow. There's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you deserve is for Jesus our King? There's power in the blood, power in the blood. Would you live daily His praises to sing? There's wonderful power in the blood. There is power, 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 wonder-working power in the blood of the Lamb. There is power, 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 wonder-working power in the precious blood of the Lamb. In the precious name of the Lord, in the precious word of the Lord. இந்த நாளிலே நாம் இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையின் தேவ செய்தியை நாம் தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு The Paradigms of the Cross. சிலுவையின் கண்ணோட்டங்கள். சிலுவையை நாம் பார்க்கும் பொழுது பலர் பலவித கண்ணோட்டத்திலே இந்த சிலுவையை பார்த்தார்கள். ஆகவே The Paradigms of the Cross, சிலுவையின் கண்ணோட்டங்கள். இந்த தலைப்பின் கீழே 21 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது சிலுவை பற்றிய உபதேசம். The preaching of the cross is foolishness to them that perish, but it is the power of God unto salvation to those who believe. ஆகவே 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு
பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ. ஆகவே இதே ஒரே சிலுவை கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி தெரியுது? பார்க்கும் பொழுது அது பைத்தியமாய். ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது தேவ பலனாய் இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்களிலே நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? அதுதான் மிக மிக முக்கியம். இரண்டாவது, the cross remains a puzzle and a mystery to many. Many today fail to understand the significance of the cross. They are blinded to the great salvation provided to the cross of Jesus Christ. They are bound to the religious traditions and human intellectualism. The cross remains a puzzle to them. அநேகருக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த சிலுவை புரியாததாக இருக்குது. அவர்கள் தங்களுடைய உலக ஞானத்தினாலே அதை புரிந்து கொள்ள பார்க்கும்பொழுது ஒன்றும் அவர்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? புரிய மாட்டேன். 1 கொரிந்தியர் 1:18-21. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாய் இருக்குது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்குது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கு. ஞானி எங்கே? வேதப்பாரர்கள் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாக. ஆகவே இவ்வளோ தத்துவ ஞானிகள், இவ்வளோ படிச்சிருக்கிறேன், அவங்க இந்த வேதத்தை வாசித்தா இந்த சிலுவையின் உபதேசம் அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேது? ஒன்றுமே புரியும். காரணம், தேவன் அந்த உலகத்தின் ஞானத்தை எல்லாம் பைத்தியமாகுகிற தேவன். ஆகவே தேவனுடைய சித்தம் என்ன? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட. உன் ஞானத்தினாலும் உன் பட்டத்தினாலும் பெரிய அறிவினாலும் நீ என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. ஒரு பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தை கேட்டு அதை விசுவாசித்தால் என்ன செய்வார்? ரட்சிக்கப்படும். யாராக இருந்தாலும், படித்தாலும் படிக்காவிட்டாலும் எதுவாக இருந்தாலும், சாதாரண எளிமையான பிரசங்கம், இயேசு உனக்காக மரித்தார், இயேசு உன் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார், அவரை விசுவாசி, உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அவரை விசுவாசி, அவருடைய ரத்தம் உன் பாவங்களை சுத்திகரிக்கும், உன்னை ரட்சிக்கும். இந்த எளிமையான இந்த பிரசங்கத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார். ஆகிய உங்களுடைய படிப்பு ஞானம் இதெல்லாம் ஒன்றும் ரட்சிக்கப்பட முடியாது. மூன்றாவது, the Apostle Paul said the cross was a stumbling block to the Jews and foolishness to the Greeks. Even today the world holds many different views on the cross. People of different religious beliefs react differently to the message of the cross. May God grant that the glorious light of the gospel of Jesus will shine in the hearts of those who find the cross of Jesus a puzzle and bring them to the knowledge of the truth.
ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? இந்த சிலுவை யூதருக்கு இடரலாக இருக்கிறது, கிரேக்கர்களுக்கு பைத்தியமாக இருக்குது. யூதர் அவங்க பாரம்பரியம், அவங்க நியாயப்பிரமாணம், அவங்களுக்கு இது இடரல்கள். கிரேக்கர் நாங்கள்லாம் தத்துவ ஞானிங்க, பெரிய பெரிய தத்துவர்கள்லாம் எங்கள் கிரேக்கரில் இருந்திருக்கிறார். அவங்களுக்கு இதை கேட்டால் பைத்தியமாக தெரியுது. இன்றைக்கும் அநேகர் இந்த சிலுவை பல விதத்தில் பார்த்து இடரல் அடைந்து பைத்தியமாக நினைத்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல், ஆகவே இந்த நாட்களில் தேவன் தம்முடைய வெளிச்சத்தை ஒவ்வொருடைய இருதயத்தில் பிரகாசிக்கும்படி செய்ய 1 கொரிந்தியர் 1:22-25. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார், கிரேக்கர் ஞானத்தை. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அது அவர் யூதருக்கு இடரலும் கிரேக்கருக்கு பைத்தியம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கர் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கார்களோ அவளுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். ஆகவே கிறிஸ்து தான் நமக்கு பலன், கிறிஸ்து தான் நமக்கு ஞானம். அதைவிட பெரிய ஞானம் எதுவும். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கு. தேவனுடைய பலவீனம் என்னப்படுது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. ஆகவே மனுஷர் எதை பலன் எதை ஞானம் நினைக்க அதெல்லாம் மிஞ்சி தேவனுடைய பலனும் தேவனுடைய ஞானமும் உயர்ந்ததும் சிறந்ததுமாய் இருக்கிறது. 4வது, the apostle preached only Christ and him crucified. Our faith should not be in the wisdom of men but in the power of God. அப்போஸ்தலனாகிய பவுல், நான் கிறிஸ்துவை மட்டும் அவர் சிலுவையில் அறையப்பட்டதை மட்டும் நான் பிரசங்கிக்கிறேன், வேற எதையும் நான் என்ன செய்யலை, பிரசங்கிக்கவில்லை. காரணம், நம்முடைய விசுவாசம் மனிதனுடைய ஞானத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவ பலத்திலே நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 2:1-5. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. ஆகவே பெரிய பேச்சாளரை போல பெரிய ஞானியை போல நான் என்ன செய்யலை, வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாத நீர் தீர்மானித்திருந்தேன். சரியா? ஆகவே வந்து பிரசங்கம் பண்ணால் என்ன பிரசங்கம் பண்ணுறேன், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் நான் வேறு எதையும் நான் இங்கே பேசினேன். ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், அதுதான் செய்தி. அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்ககிட்ட வரும்போது பெரிய பலசாலி மாதிரி வரல, நான் எப்படி வந்தேன், பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கம். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. அவருடைய நோக்கம் எல்லாமே கிறிஸ்துவை அவர் சிலுவையில் அறையப்பட்டதை
பிரசங்கிக்க வேண்டும். எல்லாருடைய விசுவாசம் அவர் மேலே மனுஷ ஞானத்திலே இருக்கக்கூடாது. 5வது, the rulers of this world did not know the hidden wisdom of God. If they had known it, they would not have crucified the Lord Jesus Christ. இந்த உலக அதிபதிகள் தேவனுடைய மறைக்கப்பட்ட ஞானத்தை அறியாமல் இருந்தார்கள். அறிந்திருந்தால் அவர்கள் ஆண்டவர் என்ன செய்தார்? சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். 1 கொரிந்தியர் 2:6-8. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. அழிந்து போகலாக இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ஆகிய உலகம் தோன்றத்துக்கு முன்பதாகவே தேவன் அவருடைய ஞானத்தின்படி இரகசியமாக அவர் தம்முடைய ஆலோசனையை வைத்திருக்கிறார். சிலுவையின் மூலமாக உலகத்தை ரட்சிக்க வேண்டும். இதை ஞானிகள் அறியவில்லை. அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறிய மாட்டார். இந்த சிலுவையின் மூலமாக தான் ரட்சிப்பு உண்டாகும், சிலுவையின் மூலம் தான் ஜெயம் உண்டாகும். தெரிந்திருந்தால் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க. அவங்க நினச்சாங்க சிலுவையில் அறிஞ்சால் அதோட இவரை ஒழித்துடலாம், இனி அவர் இருக்கவே மாட்டார். இந்த ரகசியமான தேவ ஞானத்தை அறிந்திருந்தார்களானால் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆண்டவர் சிலுவையிலேயே அறிந்திருக்க மாட்டார்கள். 6வது, even the angels are eagerly looking into the cross with amazement at the love of God towards mankind. தேவதூதர்களும் மிகுந்த ஆச்சரியத்தோடு இந்த சிலுவையை பார்க்கிறார்கள். அவங்களுக்கு ஏன் ஆண்டவர் மனிதர் மேலே இவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார், ஏன் தன் சொந்த குமாரனை இந்த மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தம்முடைய ஒரே பேரான ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்கிறார், என்ன இந்த மனிதர்களுக்கு இவர்கள் மேலே ஏன் ஆண்டவருக்கு இவ்வளோ அன்பு என்று தேவதூதர் கூட ஆச்சரியமாக பார்க்குறாங்க. 1 பேதுரு 1:10 உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதை அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார். ஆகவே எல்லாம் ஆராய்ந்து பார்க்குறாங்க. தீர்க்கதரிசிகள் என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்று ஆராய்ந்து பார்க்கிறார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களோடும் இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். என்ன இது, இவ்வளோ அன்பு தேவன் இந்த உலக மனிதருக்கு மேலே வைத்திருக்கிறார்களே என்று அவங்களே உற்று பார்க்குறாங்க. ஏன் இங்கே தானே இருந்தார் தேவகுமாரன், ஏன் அங்கே போகிறாரு, ஏன் இவர் பூமிக்கு போகிறார், ஏன் இவ்வளோ
ரத்தம் சிந்துறார், ஏன் இவ்வளோ பாடுபடுகிறார், என்ன இந்த மனிதர்களுக்காக ஆண்டவர் என்ன, ஏன் இவர்கள் மேலே இவ்வளோ அன்பு என்று தேவத்தூர்லாம் செய்கிறாங்க. உற்று பார்க்க ஆசையாய் இருக்கிறார்கள். 7வது, when Jesus was hanging on the cross, there were different kinds of reactions from people. Some mocked him, saying, if he is the Son of God, let him come down from the cross. ஆண்டவர் சிலுவையிலே அங்கே தொங்கி இருக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான விதத்திலே அவர்களுடைய செய்கைகளும் வார்த்தைகளும் ஒவ்வொருத்தர் ஒரு விதமான கண்ணோட்டத்தில் அதை இவ்வளோ கஷ்டப்படுறாரு, எல்லாரும் ஒன்றும் அவர் மேலே என்ன செய்யலை, மனதுருக இல்லை, இவர் என்ன தீமை செஞ்சார், ஏன் இவருக்கு என்று எல்லாருமே அவருக்கு மேலே என்ன ஒரு இரக்கம் காண்பிக்கவில்லை. அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் சிலர் பரியாசம் பண்ணுறாங்க, இது தேவகுமாரனாக இருந்தால் சிலுவையிலேருந்து இறங்கி வரட்டும். மத்தேயு 27:39. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னையே நீ ரட்சித்து, நீ தேவகுமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார். ஆகவே இவங்களுக்கு அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது இவர் நமக்காக தன் ஜீவனை கொடுக்குற எண்ணமே, அவங்க வழி போகிறவங்க அவங்களுக்கும் இவருக்கும் சம்மந்தமே கிடையாது. சும்மா அந்த வழியாக போகிறவங்க சம்மந்தம் இல்லாதவங்க என்ன செய்கிறாங்க, நீ இன்னும் தேவாலயத்தை எடுத்து கட்டுவா, இறங்கி வா, உன்னையே ரட்சித்துக்கொள், நீ தேவகுமாரனானால் நான் தேவகுமாரன் பரலோகத்திலேருந்து வந்தேன்னு சொன்னியே, நீ தேவகுமார் இறங்கி வா என்று அவர் வேதனையில் இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, அவங்க பார்வையிலே இந்த சிலுவை தூஷிக்கப்படுகிற காரியம். 8வது, the chief priests and Pharisees mocked him, saying, he saved others, but he is not able to save himself. பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர், இவங்கெல்லாம் வேதத்தை நல்லா அறிந்தவர்கள், நல்லா வேதம் தெரிந்தவர்கள், வேதத்தை எல்லாம் அறிந்து தெரிந்து இந்த சிலுவையை பார்க்கும் பொழுது இதுதான் தேவனுடைய சித்தம், மனிதனர் அந்த உணர்வு அவங்களுக்கு என்ன செய்யலை, வரல. அவங்களுக்கு எப்படி தெரியுது, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க முடியவில்லையே. மத்தேயு 27:41-43. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி, அப்போது இவனை இவ்வளோ அற்புதம் செஞ்சு மற்றவங்களுக்கு சுகம் கொடுத்தான், மரித்தோரில் உயிரோட எழுப்பினான், இதெல்லாம் செய்ய முடிஞ்சது. மற்றவங்களுக்கு உலசே ஒன்றை காப்பாற்றிக்கோ, ஒன்றை ரட்சித்து கொள்ளிக்கோ, மற்றவங்களை ரட்சித்து தன்னைத்தான் இறங்கி வா. இவ்வளோ அற்புதம் செஞ்சு அதை பார்த்து விசுவாசிக்க மாட்டோம், இப்போ இறங்கி வா, இப்போ நாங்கள் என்ன செய்வோமா, இவ்வளோ பார்த்து விசுவாசியாதவங்க இறங்கி வந்தால் விசுவாசித்திருப்பாங்களே. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தார், இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும். அவங்க விசுவாசத்தை பரியாசம், ஓ என்னப்பா தேவன் இவ்வளோ தேவன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தியே, ஆண்டவர் மேலே பிரியமாக இருந்தால் ஒன்று வந்து இப்போ ரட்சிக்க வேண்டியது தானே. இன்றைக்கும் அப்படி சொல்கிறாங்களே, என்னப்பா இயேசுன்னு ஓடுனியே, என்ன இயேசுக்கு உன் மேலே பிரியம் இல்லையா, ஏன் உன்னை இப்படி கஷ்டப்பட விட்டார், ஏன் உன்னை வந்து ஒரு விடிக்கல.
இதுதான் அவருக்கு நடந்தது. தேவன் மேலே இவ்வளோ நம்பிக்கை, எங்கே ஆண்டவர் மேலே பிரியம் இருந்தால் வந்து போன ரட்சிக்கட்டும். ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே ஒரு வானத்திலேருந்து சத்தம் வந்தது, இவர் என் நேச, இவரில் நான் எப்படி இருக்கிறேன் பிரியம். ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன இவர் மேலே நான், ஆனால் அதை சொல்லி பரியாசம் பண்ணுறாங்க. ஆண்டவர் உன் மேலே பிரியமாக இருந்தால் ஏன் இன்னொன்று எங்கே இருக்கிற, இறங்கி வா, ஆண்டவர் உன்னை ரட்சிக்கட்டும். 9. Some mocked him, saying, let us see if Elijah will come and save him. சிலர் எலியா வந்து இவரை ரட்சிக்கிறாரான்னு பார். மத்தேயு 27:45-49. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. திடீர்னு எல்லாம் இருட்டாயிடுச்சு. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சகத்தான் மிகுந்த சத்தமிட்டு, அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. சிலுவையில் ஆண்டவர் மிகுந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறும் பொழுது, அப்பயாவது யாருக்குன்னா இறக்கம் இருந்துச்சா? நன்றாக. அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபோது இவன் எலியாவை கூப்பிடுகிறான். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலாகி எடுத்து காடியில் துவைத்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இவங்க சிலுவையை பார்க்கும்போது அவர் கதறார், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு. அதை இவங்க எப்படி பார்க்குறாங்க? பரியாசம். எலியா வந்து இவர் எலியாவை கூப்பிட்றாரு, எலியா வந்து இவரை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம். சரியா? 10வது. The centurion declared that Jesus was indeed the Son of God when he saw the earthquake after the death of Jesus. 100க்கு அதிபதி ஆண்டவர் மரித்தோன்னு அங்கே பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி. அதை பார்க்கும்போது என்ன, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். மத்தேயு 27:50-50. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைசிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழித்து, பூமியும் அதிர்ந்து, கண்மலைகளும் பிளந்து, கல்லறைகளும் திறந்து, நித்திரைய இருந்த அநேக பரிசுத்தவான்களும் சரீரங்களும் எழுந்திருந்தது. ஆண்டவர் மரித்த உடனே ஒரு பெரிய அதிர்ச்சி. கல்லறையில் மறிச்சிருந்தவங்க பரிசுத்தவான்லாம் செய்கிறாங்க, உயிரோட. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்த அநேகர்களுக்கு காணப்பட்டார். 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருக்கும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து என்ன சொல்கிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். யார் இந்த 100க்கு அதிபதி? இவர் யூதர் கிடையாது. இவருக்கு வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, நியாயப்பிரமாணம் எதுவுமே, ரோமர், புறஜாதி. இந்த வேதம் அறியாத புறஜாதி இதை பார்த்து அவன் என்ன சொல்லுகிறான், மெய்யாகவே இவர்தான். இதே காரியங்களை பார்த்த யூதர்கள், பிரதான ஆசாரியர்கள், அவர்களுக்கு இந்த உணர்வு வரவில்லை. ஆகவே ஒரே காரியங்களை பார்த்த மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டத்தில் சிலுவையை கேள்வி என்னென்னா, இன்றைக்கு நாம் எந்த கண்ணோட்டத்தில் சிலுவையை பார்க்கிறோம்? 11.
One of the thieves crucified along with Jesus also mocked him, saying, "Why don't you save yourself and us?" சிலுவையிலே 2 திருடர்கள் அவரோடு அறியப்படாத ஒருவன் என்ன செய்கிறான்? அவரை பரியாசம் பண்ணி, உன்னையும் என்னையும் ஏன் ரட்சிக்க கூடாது? லூக்கா 23:39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இவர் அங்கே சிலுவையில் தொங்கின்னு உயிர் போகுது. உயிர் போகிற அந்த நேரத்திலும் இவன் திருடன் குற்றம் பண்ணி தான் இங்கே இருக்கிறான். அந்த நேரத்துலையும் ஆண்டவரை பார்த்து என்ன செய்கிறான்? இகழ்கிறதை, நீ தேவகுமார எங்களையும் உங்களையும் என்ன செய், ரட்சித்துக்கொள். 12. The other thief approached Jesus with humility, saying, "Lord, remember me when you come into your kingdom." Jesus promised that he would be with him in paradise. மற்ற குற்றவாளி அவன் என்ன செய்கிறான்? மிகுந்த மனத்தாழ்மையோடு அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். அப்போ ஆண்டவர், இன்றைக்கு நீ என்னோடு பரதேசிலே இருப்பாய். லூக்கா 23:40. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீ குற்றம் செஞ்சு இங்கே வந்திருக்க, அந்த உயிர் போகுது. இந்த நேரத்தில் கூட உனக்கு என்ன இல்லை? தேவ பயம் இல்லை. நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடையும். நம்மெல்லாம் திருடங்க, 2 பேரும் திருடி குற்றம் தான் இங்கே வந்திருக்கிறோம். செஞ்ச தப்புக்கு தான் நமக்கு தண்டனை. இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உமது ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இவனுடைய இருதயம் பாருங்கள், அவனுடைய இருதயம். இதுவே நம்ம சோதிக்கப்படும்போது பல வேதனையில் இப்படிப்பட்ட இருதயம். அந்த திருடனை போல நீர் பெரிய தேவனா அந்த ஏன் என்ன இப்படி அந்த மாதிரி எண்ணமா? அல்லது மனத்தாழ்மை, ஆண்டவரே என்னை நினைத்தருளும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆகவே 2 பேருக்கும் ஒரே வாய்ப்பு தான். இந்த பக்கம் வரும், எல்லாம் இயேசுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஒருவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினான். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அந்த கடைசி நேரத்தில் உயிர் போகிறதுக்கு முன்னாடி தேவனுடைய இரக்கத்தை. மற்றவன் உயிர் போகிற நேரத்தில் கூட அவன் இறுதி எப்படி இருப்பார்? தேவனை தூஷித்து நிந்தித்து இகழ்ந்து இப்படி பண்ணுறதுனால யாருக்கு நஷ்டம்? தேவனுக்கு முன்பாக ஒரு துணிகரமாக ஒரு கடின இருதயத்தோடு தேவனுக்கு வர தூஷணம் பேசினா யாருக்கு நஷ்டம்? இவன் அந்த நிலையிலும் தன்னை தாழ்த்தி தேவனுடைய இரக்கத்தை நாடும்போது, இன்றைக்கு என்னோடு எங்கே இருக்க போகிற? பரதேசில். ஆகவே நம்ம எந்த கண்ணோட்டத்திலே தேவனை பார்க்கிறோம், சிலுவை பார்க்கிறோம் என்பது மிக முக்கியம். இந்த ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் அதற்கேற்ற விதமான ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். எந்த கூட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரையாக பார்த்து வருகிறோம், பார்க்கும்பொழுதெல்லாம் நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்று என்ன செய்யணும்? நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 13. The children of God who have experienced the power of the cross boast and glory in the cross of Jesus, which has transformed them. தேவனுடைய பிள்ளைகள், இந்த சிலுவையின் வல்லமையை அனுபவித்தவர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களை மறுரூபமாக்கிற இந்த சிலுவையை குறித்து மேன்மை
பாராட்டுவார்கள். கலாத்தியர் 6:10 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்துமே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டுதிருப்பனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டு நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையவேண்டவனாக இருக்கிறேன். ஆகவே இந்த சிலுவை பார்க்கும்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தேவன் எவ்வளவா என்னில் அன்பு கூர்ந்தார், இந்த சிலுவையின் மூலமாக எத்தனை ஆசீர்வாதம் நான் பெற்றேன் என்று அதை தவிர வேறு ஒன்றை குறித்து என்ன செய்ய மாட்டாங்க. பணம், எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, எனக்கு இவ்வளோ படிப்பு இருக்குது, எனக்கு இவ்வளோ அந்தஸ்து இருக்குது, இவ்வளோ பெரிய பதவிகள், இதெல்லாம் எதுவுமே அதுதான் உலகம் எனக்கு சிலுவையிலே இந்த உலக பெருமை உலகத்தின் மேன்மைகள்லாம் என்ன செய்திருக்கு. நானும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டுதிருப்பேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவிலே அறை உண்டாயிருக்கு. நானும் உலகத்துக்கு சிலுவில் நாங்கள் இந்த உலகம் இது குறித்து நான் எதுவுமே என்ன செய்ய போகிறதில்ல, மேன்மை பாராட்டு. இதற்கு முன்பதாக என்ன இருக்க சொல்கிறதுக்கு, இந்த சிலுவைக்கு முன்பதாக நான் பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. அதை தவிர வேறு எதை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். உலகம் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. என் உலக பெருமைகள் எல்லாம் சிலுவையிலே அது நான். We must have total faith and confidence in the power of the blood of Jesus to wash away our sins and cleanse us from all unrighteousness. When we repent of our sins and confess them, the Lord is faithful to forgive us. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிற வல்லமையை முழு இருதயத்தோடு என்ன செய்யணும், விசுவாசம். அந்த ரத்தம் எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரி, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பும் பொழுது தேவன் உண்மையாக எல்லாவற்றையும் மன்னிக்க உண்மையாக இருக்கிறார். ஏசாயா 53 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் அவருடைய தழும்புகளால் ஆகிறோம். இவை ஆண்டவர் பட்ட பாடுகள் எல்லாமே நமக்காக தான். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு அவர் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறார். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பு அவர் உண்மையும். ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று பாவத்தை அறிக்கை செய்யும்போது தேவன் நிச்சயமாக நம்மை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பார். 15 We must have total faith and confidence in the stripes that Jesus endured to heal our sickness. When we believe with all our heart that Jesus carried our infirmities and diseases, we would be able to offer the prayer of faith that would heal the sick. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பலவீனங்களையும் நோயும் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தின் ஜபம் ஏறெடுத்து சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 8:16-17 அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே
பிணியாளிகள் எல்லோரையும் சுஸ்தமாக அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. ஆகவே இந்த சிலுவையிலிருந்து ஆண்டவரே என்னுடைய நோய்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டீர் என்று விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தின் ஜெபத்தின் மூலமாக என்ன நமக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 16 We must have total faith that Jesus took the scourge of curses of mankind upon himself and became a curse for us. Therefore, we can be absolutely sure that it is the will of God that all who accept Christ in their hearts live under his blessings. இவை ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக சாபமானார், நம்முடைய எல்லா சாபங்களை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு நிச்சயம் வரும். என்ன? நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ்வது தான் தேவனுடைய சித்தம். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்கள் அடக்கி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகும். இப்படி ஆயிற்று. ஆகவே சிலுவையை பார்க்கும் பொழுது இந்த சிலுவையிலே என்னுடைய எல்லா சாபங்களும் அவர் ஏற்று. ஆகவே நான் ஆசீர்வாதத்துக்குள் வாழ வேண்டும், அதுதான் ஆண்டோடைய சித்தம். அந்த விசுவாசம் நமக்குள். 17 We must have total faith that Jesus carried our sorrows and our griefs. When we are in sorrow, we can come to the cross and receive comfort and healing for all our broken hearts. இந்த சிலுவையை பார்க்கும்பொழுது மெய்யாகவே நம்முடைய துக்கங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்து நாம் துக்கத்தில் இருக்கும் பொழுது, உடைந்த உள்ளத்தோடு இருக்கும் பொழுது இந்த சிலுவையில் அண்டை வந்து ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அது மெய்யாகவே என்ன நம்முடைய துக்கங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டோம். 2 கொரிந்தியர் 1:3-4 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சகலவித ஆறுதலும் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரத்தில் அவரே எங்களுக்கு ஆறுதல். ஆகவே இந்த நாட்களில் சிலுவையிலே நம்முடைய பாடுகள் துக்கங்களுக்கு ஒரு ஆறுதலை தேவன் கொடுக்கிறார். 18 We must have total faith and confidence in the victory of Christ over Satan on the cross when we face the attacks of the enemy. We should not allow fear and anxiety to overwhelm us in times of battle. With the shield of faith, we can extinguish all the arrows of the evil. ஆகவே பிசாசு சத்ரு நம்மை தாக்கும் பொழுது சிலுவையிலே இயேசு சாத்தானை ஜெயித்தார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் எந்த பயமும் அவிசுவாசமும் கவலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நிரப்பக்கூடாது. அந்த விசுவாசத்தின்
கேடகத்தினாலே எல்லா பொல்லாங்கின் அக்னி அஸ்திரங்களையும் அவிழ்த்து போட முடியும். கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான அவைகளின் மேல் சிலுவையிலே பெற்று. ஆகவே எல்லா பிசாசன் வல்லமையை சிலுவையிலே ஆண்டவர் மேற்கொண்டார். வெளிப்படுத்த 12:11. மரணம் நேரிடதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகவே இந்த இரத்தத்தினாலே ஆண்டவர் சிலுவையிலே பிசாசை ஜெயித்தது. நாமும் என்ன செய்ய முடியும்? பிசாசை ஜெயிக்க முடியும். 19. We must have total faith that Jesus will deliver us from shame and humiliation before others. Jesus suffered humiliation during the cross. He was mocked and ridiculed. That he saved others, he could not save himself, but God highly exalted Christ above everyone else. ஆண்டவர் இந்த உலகத்திலே அவமானத்திலிருந்து வெட்கத்திலிருந்து நம்மை விடுவிப்பார் என்று விசுவாசிக்கும். ஆண்டவர் சிலுவையிலே அவமானத்தை சந்தித்தார். ஆனால் தேவன் எல்லா நாமத்திற்கு மேலாக அவரை உயர்த்தி அவரை கனம் பண்ணினார். ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் பாடு அனுபவித்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அவரை எண்ணாமற் பிலிப்பியர் 2:5-11. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையை உங்களிலும் இருக்கு. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாக தம்மை தாமே வெறுமையாக அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே ஆதலால் இப்படி தாழ்த்தினதுனால என்ன நடந்தது? அதாவது தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை இயேசுவின் நாமத்தில் வானோர் பூமியின் கீழே உண்டு முழங்கால் யாவும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகும். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண முடியும். எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். ஆகவே சிலுவையிலே அவர் அசட்டை பண்ணப்பட்டு அவமானத்தை சந்தித்தனால தேவன் எல்லாற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஆகவே இந்த நாளிலும் நமக்கும் எல்லாவித அவமான நிந்தைக்கு பதிலாக அதை மாற்றி தேவன் நம்மை உயர்த்துவார். 20. We must have total faith that Jesus will deliver us from scarcity and lack. The Lord, who was willing to give His Son for us, will surely give us everything else that we need. ஆண்டவர் நம்முடைய குறைகளை நீக்குவார், தேவைகளை சந்திப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். காரணம், சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நிச்சயமாக கொடுப்பார். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்று நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்து அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்ன கிருபை? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், பரலோகத்தில் அவருக்கு எந்த குறையும் எல்லாம் இருந்துச்சு, ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யன் ஆகும்படி உங்கள் நிமித்தம் ஏன் எல்லாத்தையும் விட்டு இந்த உலகத்தில் ஒரு மாட்டு தொழுத்தில் பிறந்து
மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அந்த நிலைமைக்கு ஏன் அவர் எல்லாவற்றையும் ஐஸ்வர்யமுள்ளவாய் இருந்து ஏன் தரித்திரர் ஆனாராம்? அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்கும்படி தான், நம்ம குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழும்படி நமக்காக தான் அவர் அதை விசுவாசிக்கும். தேவனின் தேவைகளை சொந்த குமாரனே கொடுத்தவர், மற்றது எல்லாவற்றையும் நிச்சயமாய் கொடுப்பார். 21. We must discern the Lord's body when we take part in the Holy Communion. We must understand the significance of the death of Christ on the cross and believe in the blessings that He provided for us through His sacrificial death. Then we can experience the power of God when we take part in the Holy Communion. ஆண்டவருடைய பந்தியிலே திருவிருந்திலே பங்கு பெறும்பொழுது என்ன உணர்வு இருக்க வேண்டும்? இந்த அப்பம் ஆண்டவருடைய சரி, இது வெறும் அப்பம்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் அப்பம்னு சொல்லு, இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய, இது விதம் ரசம்னு சொல்ல, என்ன சார், உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய, அந்த உணர்வு இருக்கணும். இந்த பந்தியில் பங்கு பெறும்பொழுது இப்போ ஆண்டவருடைய சரீரம் எனக்குள்ளே இறங்குகிறது, ஆண்டவருடைய ரத்தம் எனக்குள்ளே இறங்குறது என்ற ஒரு உணர்வோடு விசுவாசத்தோடு பந்தியிலே பங்கு பெறும்பொழுது அந்த வல்லமை என்ன செய்யும் நமக்குள்ளே? அப்போ தான் இந்த ஆசீர்வாதம்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள. ஏதோ பாரம்பரியம், ஒரு சடங்காச்சாரம், ஒரு கடமை, இந்த எண்ணத்தோடு பங்கு பெற்றால் இந்த வல்லமை என்ன செய்யாது, கிரியை. எல்லாமே ஒரு உணர்வோடு விசுவாசத்தோடு பங்கு பெறும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மத்தேயு 26, 26-28. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்க, இது ரொம்ப ருசியான அப்பம், இதை சாப்பிடுங்கன்னு சொன்னாரா? ரொம்ப புது பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம், அதை சாப்பிடுங்கன்னு சொன்னாரா? என்னன்னு சொல்கிறார்? இது என்னுடைய அப்பத்தை எடுத்து, இது இனிமேல் அப்பம் இல்லை, இது என்ன இப்பொழுது என்னுடைய சரீரம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது என்னது? பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இது என் ரத்தம், இது என் சரீரம். அந்த விசுவாசத்தோடு ஆண்டோடைய பந்திலே நாம் பங்கு பெறும்பொழுது இந்த நாட்களிலே அந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள. ஆகவே இந்த நாளிலே த பேரடைம்ஸ் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் கண்ணோட்டங்கள். ஒரே சிலுவையை ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக அதை பார்க்கிறதை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் எந்த கூட்டத்திலே இருக்கிறோம்? சிலுவையின் உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாய் இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பெருநாள். இன்றைக்கு அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த வல்லமை, அந்த தேவ பலன் நமக்குள்ளே இறங்கும். அந்த பாவ மன்னிப்பு, அந்த சுகம், அந்த ஆசீர்வாதம், அந்த ஆறுதல், அந்த ஜெயம், அந்த மேன்மை, அந்த நிறைவு,
இந்த நாளிலே நாம் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க. ஆகவே அதையெல்லாம் உணர்ந்து இந்த சிலுவையை தவிர வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை, இதுதான் என்னுடைய மேன்மை, இந்த சிலுவை தான் என்னுடைய மேன்மை என்ற விசுவாசத்தோடு உணர்ந்து அந்த அப்பத்தையும் அந்த பாத்திரத்தையும் பானம் பண்ணும்பொழுது நாம் தியானித்த எல்லா ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கும்படி பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். த குட் ஃப்ரைடே ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை பாடி உம்மை தொழுது கொண்டு உங்களுடைய இருதயத்தை ஓற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வசனத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை சிலுவையின் கண்ணோட்டங்கள், சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நாங்கள் இந்த சிலுவையை பார்த்து அதை விசுவாசித்து அதனால் ரட்சிக்கப்படுகிற கூட்டத்திலே காணப்படும்படி தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டு இந்த சிலுவையின் மேன்மையை உணராமல் அதை பைத்தியமாக அதை கண்டு இடறி போகிறவர்களாக பரியாசம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிற இந்த நாட்களிலே எங்களுடைய கண்களை நீர் திறந்து உம்மை அறிந்து கொள்ளும்படி, உம்மை விசுவாசிக்கும்படி, உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே உம்மை அறியாத மக்களுடைய கண்களும் திறக்கப்படும்படி, இந்த ஒளி அவருடைய இருதயத்தில் வீசும்படி இந்த நாட்களில் நீர் கிருபை தருவீராக. உலக ஞானத்தை விட்டுவிட்டு, தத்துவங்களை விட்டுவிட்டு, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்படும்படி ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவீராக. இந்த நாளிலே சிலுவையில் எங்களுக்காக சம்பாதித்த ஒவ்வொரு ஆசீர்வாதம் ஒவ்வொருவரும் சுதந்திரிக்கும்படி செய்கிறார். நம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். எல்லா பலவீன நோய்கள் முற்றிலுமாய் அகன்று போகும். நம்முடைய வல்லமை ஒவ்வொரு மீது இறங்குவதாக. எல்லா சாபங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு ஒவ்வொருவரும் நம்முடைய ஆசீர்வாதத்திலே வாழும்படி கிருபை. எல்லா துக்கங்களையும் மாற்றி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சகல ஆறுதலின் ஒவ்வொருவரையும் மாற்றி தேற்றுவீர். கண்ணீரை துடைப்பீராக. எல்லா பிசாசன் வல்லமைகளை மேற்கொண்ட தேவன் இந்த நாளிலும் எல்லா பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ளும்படி, விசுவாசத்தில் எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படி இந்த நாளிலே கிருபை தருவீராக. எல்லா வித அவமானங்களை மாற்றி உயர்த்துகிற தேவன் இந்த நாளில் அதை பெற்றுக்கொள்ளும்படி செய்யும். எல்லா தேவைகளை சந்திக்கிறது ஐஸ்வர்யமாக இருந்தது. எங்களுக்காக தரித்திரரானீர். உம்முடைய தரித்திரத்தினாலே ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பார் என்ற ஒரு நிச்சயம் இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் இருந்தது. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த பந்தியில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் மீது தேவ வல்லமை இறங்குவதாக. உடைய சரீரம், உடைய ரத்தம் அவருக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும். அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி. எல்லா துதிக்க நம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கல்வாரியில்
நெஞ்சோர